நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் கூகுளோட ப்ளே பாஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஷோமியோட யூடிஸ்க் தம் டிரைவ் வந்து வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அதே போல் லெனோவோட K10+ மொபைல் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் கேலக்ஸியோட A சீரிஸில் 20s மொபைல் வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் முன்னாடி கூகுள் ஒரு புதிய அறிவிப்பு எடுத்தாங்க. அதாவது பிளே ஸ்டோரில் ப்ளே பாஸ் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபியூச்சரை அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ளே பாஸில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீமியம் பெய்டு ஆப்ஸை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியும். ஆப்ஸ் மட்டும் இல்லைங்க, கேம்ஸும் நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி சமீபத்தில் ஆப்பிள் iPhone 11 லான்ச் பண்ணும்போது ஆப்பிள் ஆர்கார்டை லான்ச் பண்ணாங்களோ, அதே மாதிரி கூகுளும் ப்ளே பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஈஸியாக ப்ரீமியம் பெய்டு ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் விதவிதமான கேம்ஸையும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு முதல் வருஷத்துக்கு மட்டும் உங்களுக்கு பெர் மந்த் உங்களுக்கு $1.99 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து $4.99 வந்து பெர் மந்த் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு டஃப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிளுக்கு டஃப்பாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ளே பாஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேர் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கூடுதலான தகவலாக பார்க்க முடியுது. சமீபத்தில் ஷோமி யூடிஸ்க் தம் டிரைவ் 64GB மெமரி கொண்ட யூடிஸ்க் தம் டிரைவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு முழுக்க மெட்டல் பாடியால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு சேஃப்டி ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க லெதரில். இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB 3.0 வந்து ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரீடிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 124 MB/s நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 3GB கொண்ட ஒரு ஹை டெஃபினிஷன் வீடியோவை ஈஸியாக 30 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால் கூடுதலான தகவலை பார்க்க முடியுது. ஸோ மொத்தத்தில் இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் 79 yuan அப்படிங்கிறாங்க. அதாவது $11 உங்களுக்கு வந்து இந்த ஷோமியோட யூடிஸ்க் தம் டிரைவ் 64GB உங்களுக்கு கிடைக்குது. சமீபத்தில் OnePlusோட CEO பெட்லா ஒரு புதிய ரீட்டைல் பாக்ஸோட ஃபோட்டோவை தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது எதோட மொபைலோட ரீட்டைல் பாக்ஸ்னா OnePlus 7Tயோட ரீட்டைல் பாக்ஸ் அப்படிங்கலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB ரேமும் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜும் 3800 mAh பேட்டரியும் Snapdragon 855+ சிப்செட்டும் அதே போல் ட்ரிபிள் ரியர் கேமரா 48 MP இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள். இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்ன, Android 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லப்படுது. ஸோ செப்டம்பர் 26 OnePlus 7Tயும் OnePlus 7T Proவும் அதே போல் OnePlus TVயும் 3ஐயும் லான்ச் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் 26, 2019 சாம்சங் கேலக்ஸி A20s மொபைல் வெற்றிகரமாக தாய்லாந்தில் லான்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A சீரிஸில் மட்டும் 30s 50s 70s இது எல்லாத்தையும் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ A சீரிஸில் 20s மொபைலை தாய்லாந்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய அளவில் இந்தியாலையும் வரலாம். ஸோ இப்போ அந்த மொபைலில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. Infinity V டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே போல் 4000 mAh பேட்டரி, 2 வேரியண்ட்டில் ரேம் 3GB 4GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 32GB 64GB இந்த மாதிரி பார்க்க முடியுது. லெட் ஃப்ளாஷ் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க. அதே போல் USB Type-C போர்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியுது. தாய்லாந்தில் தாய் பட்டில் 6490 தாய் பட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது என்ன ரேட்டில் வரும் அப்படிங்கிறது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ZMIயோட புதிய வகையான பவர் பேங்க் சமீபத்தில் அமெரிக்காவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ZMIயோட பவர் பேக் 20K Pro அப்படிங்கிற பேரில் பவர் பேங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 watts USB Type-C போர்ட்டில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த பவர் பேங்கில் அறிமுகப்படுத்தினாங்க. 20000 mAh பேட்டரி கொண்டதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அமெரிக்காவோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இதோட விலை என்னவாக இருக்க போதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு $80 வந்து ZMIயோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ZMI நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. லெனோவா தங்களுடைய K10+ மொபைலை வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட 7Sக்கும் Realme 5 Proக்கும் போட்டியாகவே இந்த லெனோவோட K10+ இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 4050 mAh பேட்டரி கொடுங்க. இதில் சிப்செட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon சிப்செட் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த லெனோவோட K10+ல நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கரன்சி படி 10,999 உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் 30 செப்டம்பர் மதியம் 12 மணிக்கு சேல்
ஸ்டார்ட் ஆகுது. விவோட U10 மொபைல் அடுத்த படைப்பாக இருக்க போது லான்ச்சிங்காக இருக்க போது இந்தியாவில். அதுக்கு முன்னாலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவோ இந்தியா வெப்சைட்டில் ஒரு சில ஸ்பெக்ஸை வந்து லீக் அவுட் பண்ணிட்டாங்க. அதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 665 சிப்செட்டும், அதே போல் 4GB ரேமும், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், அதே போல் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத கூடவே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமேசான் இந்தியா மூலிமா லைவாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறாங்க விவோட U10 மொபைல். ப்ரைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12,000க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு சில வெப்சைட்களில் வந்து இப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முழுமையான விவரங்கள் வந்து செப்டம்பர் 24 மதியம் 12 மணிக்கு விவோட U10 மொபைல் லான்ச்சிங் ஆக போகுது. அன்னைக்கு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 24, 2019 ஷோமி Mi Mix 5G, Mi 9 Pro 5G, அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த சாஃப்ட்வேரை அப்டேட் கொடுக்க போகிறாங்க MIUI 11. இந்த மூணையும் செப்டம்பர் 24 இந்திய நேரப்படி 11:30க்கு வந்து லான்ச்சிங் நடக்க போகுது. அதுவும் யூடியூப்பில் நீங்கள் லைவாக பார்க்க முடியும். ஸோ இந்த 2 மொபைலை பற்றியும் அதே போல் அவங்களுடைய சொந்த சாஃப்ட்வேரோட அப்டேட் வெர்ஷன் உள்ள ஃபீச்சர்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அநேகமாக நீங்கள் யூடியூப்பில் லைவாக பார்க்கலாம். என்ன வேலை, அதில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 8 சைனா கம்பெனியான நுபியா Z20 மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா அக்டோபர் 14, 2019 உலகம் முழுக்க தங்களுடைய நுபியா Z20 மொபைலை லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 855+ சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் 8GB ரேமும், 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், 4000 mAh பேட்டரியும், இந்த மாதிரி விஷயங்களை இந்த நுபியாவோட Z20 மொபைலில் பார்க்க முடியுது. இன்னும் கூடுதலான தகவலுக்கு அக்டோபர் 14, 2019 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா முழுமையான ஸ்பெக்ஸும் அதோட விலை என்ன ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்கள், இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.